தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பிரபல பெண் தலைவருக்கு என்னாச்சு? பிரபல பெண் தலைவருக்கு என்னாச்சு, ஏன் இந்த முடிவை எடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அரசியலுக்கு வந்தவுடன் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்பது நிறைய பேருடைய ஆசையாக உள்ளது. சிறிது பிரபலமாகிவிட்டால் போதும், தனியாக கட்சி ஆரம்பிப்பது, பிரச்சாரம் மேற்கொள்வது, கூட்டங்கள் நடத்துவது, பத்திரிகையாளர்களிடம் பரபரப்பாக பேசுவது, முதலமைச்சர் பதவி கனவு காண்பது என்ற ரீதியில்தான் இன்றைய அரசியல் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பிரபல பெண் தலைவர், வீரலட்சுமி. இவர் மதிமுகவில் போட்டியிட்டவர். மதிமுக சார்பில் பல்லாவரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். இவர் தமிழர் கிடையாது, தெலுங்கர். இந்த வீரலட்சுமிக்கு திடீர் ஆசை ஏற்பட்டது. தமிழர் முன்னேற்ற படை என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார். சென்னை செங்கல்பட்டு பகுதியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவோரிடம் மணல் அடித்திருப்பார்கள். அந்த வீட்டுக்காரர்களை மிரட்டி 1000-200 பிடுங்குவது, வீட்டடி மனைகளில் கூரை போட்டுவிட்டு அந்த வீட்டு உரிமையாளரிடம் 50,000-1,00,000 கேட்பது, இவ்வாறு அவர் அடாவடித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார். மேலும் ஒப்பந்ததாரர்களிடம் மிரட்டி பணம் வசூல் பண்ணுவது, மருத்துவமனைகளை மிரட்டி பணம் வசூல் பண்ணுவது, பார் நடத்துபவர்களை மிரட்டி பணம் வசூல் செய்வது, நிலத்தடி நீர் உறிஞ்சி விற்கும் தனியார் குடிநீர் நிறுவனங்களிடம் பணம் வசூல் பண்ணுவது போன்ற வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கட்ட பஞ்சாயத்து பண்ணுவதில் கில்லாடி. இவரை கைது செய்ய தமிழக அரசு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு முயற்சித்தது. அடிக்கடி ஏதாவது பல அரசியல் தலைவர்களை பற்றி பரபரப்பாக கூறி தமிழக மக்களிடம் பரபரப்பாக தென்படுவார். அண்ணாமலையை பற்றி, சீமானை பற்றி, விஜயலட்சுமியை பற்றி ஏதாவது கருத்து கூறிக்கொண்டே இருப்பார். இப்பொழுது இவர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது. குண்டர் சட்டம் பாயக்கூடிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையப்போவதாக கூறப்படுகிறது. தன்னுடைய தமிழர் முன்னேற்ற படையை பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு சென்ற பின்பு இவர் திருந்துவாரா அல்லது தன்னுடைய பழைய வேலைகளை, சமூக விரோத செயல்களை அதிகப்படுத்துவாரா என்பது தெரியவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தால் கட்டுக்கோப்பாக இருக்கும். தனித்து இவர் கட்சி செயல்படுவதால் வாய்க்கு வந்தபடி ஏதாவது பேசிக்கொண்டிருக்கிறார். இவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தால் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்று கருதி தன்னுடைய அமைப்பான தமிழர் முன்னேற்ற படையை பாஜகவில் இணைக்க திட்டமிட்டுள்ளார்.